கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 18வது சங்கீதம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவருக்கு அவர் கேடகமா இருக்கிறார். இந்த காலை வேளையில யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறீங்க? உங்களை எல்லாருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், ஒரு நாளும் உங்களை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வழி உத்தமமானது. உத்தமம் என்றால் உண்மை. அப்போ அவருடைய வழி உண்மையா இருக்குது. அப்போ அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் இல்லையா? பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அதிகமாகத்தான் விரும்புகிற வழியில் பிரயாணம் பண்ண விரும்புகிறான். காரணம், தான் போகிற வழி சரியானது என்றுதானே நினைத்து கொள்கிறான். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனிதர் செய்கிற எல்லா காரியமும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சுய சுத்தம் செஞ்சிடுறாங்க, ஓன் டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன ஆகுது? அது மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதம் 30வது வசனம். மெய்வழியை நான் தெரிந்து கொள்வேன் என்று கூறுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் இன்று எந்த வழியை தெரிந்து கொண்டு நடக்கிறீர்கள்? கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த வழியில நடக்கிறீங்க? உங்க சுய சுத்தம் செய்றீங்களா, இல்லைன்னா கர்த்தர் சுத்தம் செய்றீங்களா? சில வேளை நீங்கள் உங்கள் வழிகள் உயர்ந்தது என்று நினைக்கலாம், நீங்க சரியான பாதையில் நடக்கிறீர்கள் என்று நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஏசாயா 55வது அதிகாரம் 8 முதல் 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளவாக நம்முடைய சிந்தனைக்கும் கர்த்தருடைய சிந்தனைக்கும் இடைவெளி இருக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, கர்த்தருடைய சிந்தைக்கு இது விருப்பமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அப்படி அர்ப்பணிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய வழி எப்படி என்று அறிந்தால் தானே அதில் நடக்க முடியும், நம்ம அதை கை கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய வழி என்ன என்பதை 3 காரியங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 25வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை போதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் காட்டும் வழியில் நடப்பார்கள். எனவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். 25வது சங்கீதம் 9வது வசனம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழியை சாந்த குணம் உள்ள பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் இன்னிலிருந்து என்ன பண்ணணும்? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம மோசே குறித்து பார்க்கிறோம். மோசே சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவன் மோசே போக வேண்டிய வழியை எல்லாம் அவனுக்கு காண்பித்தார். அதே போல மோசேயும் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தர் காட்டுகிற வழியில கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு கேடகமாய் இருப்பார். அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் துருகமாய் இருப்பார். அது மாத்திரமல்ல, நம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஆதார வசனம் 25வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தாவீது ராஜா தேவரிடம் அவருக்கு வழியை தெரிவிக்கும்படி ஜெபிக்கிறார்.
ஏனெனில் தாவீதுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை விட தேவனுடைய வழி சிறந்தது என்று தெரிந்திருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவன் தேவனுடைய வழியில் நடக்க விரும்பும் போதுதான் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள விரும்புவான். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் தேவனுடைய வழியில் நடக்க விரும்பி அதை அறிந்து கொள்ள ஜெபியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. காட்டுவேன் என்றால் என்ன? சொல்லுவேன்னு சொல்லலை, காட்டுவேன். அப்போ நம்ம தரிசனம் மூலியமா, சொப்பனங்கள் மூலியமா நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நம்மளை பார்த்து நம்ம கிட்ட வந்து ஆலோசனை சொல்றாரு. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஒருவேளை இன்னைக்கு யாராவது என்கிட்ட கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு மட்டும் ஒன்றை செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு இன்னொன்று செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவர் மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இயற்கை மூலமாக, வேதத்தின் மூலமாக, இல்லை என்றால் சொப்பனங்கள் மூலியமாக, தரிசனங்கள் மூலியமாக நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நிச்சயமாய் உங்களுக்கு காட்டித் தருவார். இதன் மூலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய வழியில் நடப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். 37வது சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழியை நாம் அறிந்து அவருக்கு சித்தமானதை நம்ம செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துவார். பூமி என்றால் பூமி முழுவதும் அல்ல. நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கர்த்தராகிய தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழியை அறிந்து நாம் நடக்கும்போது நம்மை உயர்த்துகிறார். இரண்டாவதாக பாதுகாக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 91வது சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவர் உங்களை காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூடவே இருக்கிறாங்க 24/7? இல்லை இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுடைய வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் எனக்காக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. உங்களுக்காக யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தூதர்களை கட்டளையிட்டு உங்களை பாதுகாக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் தூதர்னு சொல்லி ஒரு தூதரை சொல்லலை இல்லையா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ தூதர்களை கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்போது உங்களை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை தூதர்கள் வேணுமோ, நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போகிறீங்களோ வெவ்வேறுபட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு தூதர்களை விட்டு உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நிதானித்து தியானித்து பாருங்க. கர்த்தருடைய வழியை அறிந்து நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கேடகரமாக இருக்கிறார். அவரை நம்புகிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக கொடுத்தவர் நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வழி உத்தமமாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் துருகமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய வழிகளை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்குமே அப்பா. புது புது கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய
உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்துக்குரிய தேவைகளை சந்திங்க, உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உம்முடைய வழிகளை அப்பா, உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் அப்பா செயல்பட கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் எங்கள் தலைகளை உயர்த்துங்கப்பா. எந்தெந்த இடங்களில் உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக தகப்பனே. அப்பா, ஒரு நாளும் நீர் கைவிடாதவர் தகப்பனே, நீர் பச்சபாதம் இல்லாதவர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய நன்மையினால் கிருபையினால் இயேசுவின் நாமத்தில் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க அப்பா. சம்பாதிக்கிற பணங்கள் நஷ்டமாகாதபடிக்கு அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு ஞானத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்கள் பதில் கொடுப்பீங்க என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளை நீங்கள் அறிந்து செயல்பட உங்களுக்கு கிருபை செய்வாராக. காட் பிளெஸ் யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.